Hello guys, I'm Loki. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட 24வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 23 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டிராகன் நைட் போன வாழ்க்கையில் இந்த உலகத்திலே டாப் 20ல் இவளும் ஒரு பெரிய பிளேயராக இருந்தா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு என் முன்னாடி நிற்கிறா. நான் சுத்தமாக யோசிக்கலை இவளை இந்த இடத்துல என்னால் ரியல் லைஃப்பில் மீட் பண்ண முடியும்னு. இந்த பொண்ணு அங்கே மீட் பண்ணும்போது கையை கொடுக்குறா. அட எக்ஸ்பர்ட் ஷேடோ, நான் சுத்தமாக யோசிக்கலை அவளை நான் மீட் பண்ணுவேன்னு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஷேடோ, நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லெவல் ஆகுறீங்க? இது பின்னாடி ஏதாச்சும் ரகசியம் இருக்கா என்ன? அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் என்ன தெரியுமா யோசித்தேன், நீங்கள் ரீஇன்கார்னேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு டைம் ட்ராவலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் யோசித்தேன் தெரியுமா. அங்கே ஹீரோவும் யோசிக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இவ வாங்மிங்கோட டீமில் இல்லை, வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டீமில் இருந்தா. ஹீரோவுக்கு 500 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜி கிடைக்கிது. பொண்ணு இருக்கால அன்னு, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களோட லைஃப் எனர்ஜியை அங்கே வாங்கி வச்சிருப்பா. இவளே ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய அத்தாரிட்டியோட இருக்கிற ஒரு பெரிய கும்பலையே ஃபார்ம் பண்ணான். அதனால் சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லி இப்போ கூட லைஃப் எனர்ஜியை இவக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஷேடோ கிட்ட அவள் சொல்கிறா, எக்ஸ்பர்ட் ஷேடோ, உங்ககிட்ட நல்ல கியர் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எனக்கு தரணும். கண்டிப்பாக நான் வாங்கிறதுக்கு தயாராக இருப்பேன். எங்கள் சிட்டியில் இருக்க எல்லாருமே என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. லைஃப் எனர்ஜியும் என்கிட்ட இருக்குது, அதனால் வாங்கிக்க முடியும். நான் என்கிட்ட தான் லைஃப் எனர்ஜி இருக்குன்னு சொல்லி என்னை நீங்கள் கொண்டுற மாட்டீங்களே. அட, நான் அந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாத. அங்கே ஷேடோவும் மனசில் யோசிக்கிறான், இந்த பொண்ணு அனு பாஸ்ட் லைஃப்பில் சொன்னபடி தான் இவ இருக்கா. இந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். உண்மையிலே ஸ்மார்ட், ரொம்ப பிரேவ், அதுக்கு மேலே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொண்ணு இவ. இன்னமும் அந்த அளவுக்கு இவ ஸ்ட்ராங் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் அந்த அளவுக்கு ஆகும். விஷயம் இதே மாதிரி போச்சுன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் விஷயம் மாறி போச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும். கேமுக்குள்ளே சாங்ஃபை கூட இருக்கிற அந்த ஃபேன் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் ரியாலிட்டிக்கு வந்திருப்பாங்களே, அதில் ஒரு பொண்ணு போனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகற, இது என்ன புது கதையாக இருக்குது? அதாவது கேமில் நாங்கள் இது வரைக்கும் செலவு பண்ணுற அந்த லைஃப் எனர்ஜி இது உண்மையிலே ரியல், அது ஒண்டி ஜீரோவுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக நாங்கள் ரியல் லைஃப்லையும் இறந்து போயிடுவோம். அங்கே ஒரு பொண்ணு சொல்கிறா, அட அது வெறும் ஒரு கேம் தான். அப்படி இருக்கும்போது அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நான் வேறு ஆல்ரெடி என்னோட எல்லா லைஃப் எனர்ஜியும் பிரதர் சாங்ஹோய்க்கு கொடுத்துட்டேன். அங்கே இதனால் ஒருத்தங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட சில பல வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜி தான் ஏதோ இருக்குது, அதுவும் அங்கே காலி தான். அவ்வளோதான். ஒரு பொண்ணு என்னன்னா 3 வாட்டி இறந்து போயிட்டா. அதனாலேயே அந்த பொண்ணோட லைஃப் எனர்ஜி ரொம்பவும் அதிகமாக கம்மியாயிருச்சு. அதுபோக அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது. யார் யார் முன்னிலையில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நிறைய பேரை கொண்டு இருப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஹீரோ எப்போல்லாம் ஒரு பிளேயரை கொள்றானோ அப்போல்லாம் நம்ம ஷேடோ மண்டைக்கு மேலே கில்லர் இல்லை ஒரு ஸ்லேயர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இவங்களும் கொண்டு இருப்பாங்க. அதுக்கான பெனால்ட்டியும் இருக்குது. அது என்னன்னா, ஒன்ஸ் அவங்க இறந்து போயிட்டா அவங்களோட லைஃப் எனர்ஜி அதுவும் அங்கே 90% மேலே ட்ராப் ஆகிடும். இதனால் பாவம் அந்த ஃபேன் கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலை. முக்கியமாக ரொம்பவும் கேவலமாக ஒரு பொண்ணு முன்னாடி இருப்பாள். அந்த பொண்ணு அவளோட நிலைமையை பற்றி யோசிக்கிறா. கேமில் ஒரு மேஜாக இருந்தேன், அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட ஆளுங்களை நான் கொன்னேன். அங்கே நிறைய வாட்டி நான் இறந்தும் போனேன். என்கிட்ட வெறும் ஒரே ஒரு நாளுக்கான லைஃப் எனர்ஜி தான் இருக்குது. அந்த ஒரு நாள் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அப்போனா நான் இறந்து போயிடுவேனா? இல்லவே இல்லை. என்னால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப முடியாது. கண்டிப்பாக இது ஒரு பொய்யான விஷயமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே பிரதர் சாங்ஃபைக்காக நாங்கள் அவ்வளோ விஷயத்த பண்ணணும். கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் உதவி பண்ணுவார். அதனால் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நம்ம சாங்ஃபைக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த அம்மா ட்ரெஸ் போட்டுக்குது. கேட்டால் இது ரொம்ப அழகாக இருக்கான். சாங்ஃபை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதோ வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போகிறா. இந்த சைடு சாயுவோட சீனை காட்டுறாங்க. இப்போ திரும்ப ஒரு ரியாலிட்டிக்கு வந்துட்டா. அட, எது ரியாலிட்டி எது கேம்னு என்னால் சொல்லவே முடியலை. எல்லாமே ரொம்பவும் ரியலாக இருக்குது. அங்கே நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பஸ்ட்டு எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், அதே விஷயத்த அந்த பொண்ணு பண்ணுறா. ஃபோனை எடுத்து உடனே அவள் பார்க்குறா. இதில் இருக்க அந்த நியூஸை பார்த்து இன்னமும் அவள் ஆச்சரியமாகிறா. லைஃப் எனர்ஜியை வெளி உலகத்தில் சேல்ஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இதோட காசு ரேட் பங்கமாக போகும்.
ஆல்ரெடி நம்ம ஷாயு கிட்டத்தட்ட 200 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜி இருக்குது. அப்படி பார்த்தா நான் ஒரு மில்லியனர் ஆச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மெசேஜை பார்க்கும்போது அவள் பயங்கரமாக அதை பார்த்து ஷாக் ஆகிறா. ஏன்னா நம்ம சாங்ஃபையை நம்ம ஷேடோ 3 வாட்டி கிட்டத்தட்ட கொன்னுட்டான். இதனால் ஷாயு ரொம்ப நடுங்கிக்கிட்டே கஷ்டப்படுறா. அவளால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியலை. ஸ்டார்டிங்கில் ஒரு பையன்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த பொண்ணு கேட்டிருப்பாள். அந்த பையன் சொல்லியிருப்பான், உன்கிட்ட எந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி இருக்கோ பத்திரமா அதை வச்சுக்கோ. ஏன்னா ஒன்ஸ் அது 0க்கு போயிட்டு அவ்வளோதான், ரியல் லைஃப்லேயும் நீ இறந்து போயிடுவேன். ஐயோ, அந்த மாதிரி ஒண்டி நம்ம சாங்ஃபாய்க்கு நடக்கக்கூடாது. ஒன்ஸ் அவரோட லைஃப் எனர்ஜி 0க்கு போச்சுன்னா அவ்வளோதான், ரியாலிட்டிலையும் அவர் இறந்து போயிடுவார். இதை சாங்ஃபாய் உங்களுக்கு அப்படி ஆகவே கூடாது. அதுக்காக என்னோட லைஃப் எனர்ஜியை கூட நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களை வேற அவன் 3 வாட்டி கொன்னுட்டான். அப்படி பார்த்தா ஏதோ ஒரு 12 வருஷமோ என்னமோ தான் உயிரோடவே உங்களால் இருக்க முடியும். ஆனால் எனக்கு சுத்தமாக புரியாத விஷயம் என்னென்னா, ஷேடோ எதுக்கு தேடி பிரதர் சாங்ஃபாயை கொண்டுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் அங்கே ரூமராக நிறைய பேர் குரூப்பில் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. ஷேடோ கோல்டன் டியர் பாஸையே கொள்கிற அளவுக்கு ஸ்ட்ராங், அவன்கிட்டலாம் யாராலையுமே நிற்க முடியாதுன்னு. இதனாலேயே அவளால் எதுவுமே பண்ண முடியல. ஷேடோ எதிர்த்தாலும் இவளோட கதை தான் அங்கே முடியும். அதனால் இன்னுமே அந்த ஷாக்கில் இருந்து அவளால் வெளியே வர முடியல. அவளோட உடம்பை பாருங்கள். இப்படி அவளோட உடம்பு ஷேக் ஆகிட்டு இருக்கும்போது, இப்படி அவள் நடுங்கும்போது அந்த குண்டா இருக்கிற பொண்ணு மெசேஜ் பண்ணுறா, ஹே பியூட்டிஸ், எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? நம்ம சாங்ஃபாய் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காரு. இந்த மாதிரி டைமில் நம்ம தான் உதவியாக இருக்கணும். அதனால் வாங்க சிஸ்டர்ஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிட்டியிலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அங்கே போயிட்டு அவருக்கு ட்ரேடபுள் லைஃப் பேனை கொடுக்கலாம். அது மூலமாக அவரால் இன்னமும் நல்லா உயிரோடு இருக்க முடியும். அதே மாதிரி அந்த குண்டா இருக்கிற அந்த பொண்ணும் சாங்ஃபாய் இருக்கிற அந்த இடத்த ரிவீல் பண்ணி விடுறா. ஆசானு ஏதோ ஒரு இடத்துல தான் ஆள் இருக்கான், அங்கே போய் லைஃப் எனர்ஜியை வாங்கலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாயு ஸ்கூலுக்கு போகலாக ரெடி ஆகுறா. ஆனால் ஸ்கூலுக்கு போகக்கூட அவளுக்கு மூடு இல்லை. ஆனால் பிரதர் சாங்ஃபாய் இந்த மாதிரி டைமில் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காரு. இந்த நிலைமையில் நான் ஸ்கூலுக்கு போகணுமா? என்ன பஸ்ட் விஷயம், நான் சும்மா இங்கே உட்காந்து இதை பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி டைமில் பிரதர் சாங்ஃபாய்க்கு லைஃப் எனர்ஜி கொடுத்து நான் தான் உதவணும். அதுக்கும் மேலே அந்த வாங்மிங் அந்த குழுவால் எப்படியும் நான் 200 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியை சேர்த்து வச்சுட்டேன். அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. அந்த பைத்தியக்கார குரூப்பாலேயே பிரதர் சாங்ஃபாய் என்னால் 200 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியை கொடுக்க முடியும். பிரதர் சாங்ஃபாய், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதோ வரேன் அப்படின்னு அவள் கத்திக்கிட்டே போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை அப்படி கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் முன்னாடி வர மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அங்கே கொல்லப்படுது. எல்லாத்தையுமே கொன்று முடித்த உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஃபைனலாக லெவல் 10க்கு ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட 4 டைமென்ஷனல் ஆட்ரிபியூட் இருக்குது, 5 ஃப்ரீ ஆட்ரிபியூட்டுக்கான பாயிண்ட்ஸும் இருக்குது. அது போக நீங்கள் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போயாச்சு. அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆளுக்கு வருது. அங்கே ஜான் சிட்டியில் நம்ம ஷேடோ தான் ஃபஸ்ட்டு பிளேயர் லெவல் 10 அடைகிறதுக்கு. அதே மாதிரி ஷேடோ இருக்கிற அந்த கண்ட்ரிலேயே இவன் தான் ஃபஸ்ட்டு பிளேயர். அதுக்காக தனியாக ஒரு 14 ரெப்யூட்டேஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. உலகத்திலேயே நம்ம ஷேடோ தான் லெவல் 10 அடைஞ்சிருக்கான், அதுவும் முதல் பிளேயரான். அதுக்காக 21 ரெப்யூட்டேஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.